குஷி குஷி தான் பாப்புலர் அப்போ பாப்புலர் அப்பளம் எல்லாருக்கும் ஃபேவரட். Nice sound. சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எந்த ஒரு விஷயம் படத்துல நல்லா ஓகே. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எந்த விஷயம் பிடிச்சிருக்கு? படத்துல ரைட்டிங்கா நல்லா இருக்கு. அவங்க ஓப்பன் எண்டிங்கா விட்டுருக்காங்க. ஆர்ட் சினிமா தான் ஃபுல்லா. மெயின் ஸ்ட்ரீம்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணாங்க நல்லா. ஆமா, அது வந்து கிரிப்பியா தான் இருக்கு. சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. சவுண்ட் டிசைன்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதுனால மியூசிக் குறைய எதுவுமே தெரியல எங்கேயுமே. ஸோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கூழாங்கல் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான். அது கூழாங்கல்லையும் ஒரு உலகத்துல அப்படியே எடுத்துட்டு போற மாதிரி தான் போவாங்க. அந்த என்வாயர்மெண்ட் ஃபீல் பண்ண வைக்கிறது தான் அங்கேயும் மோட்டிவா இருக்கும். இங்கேயும் அப்படிதான் இருக்கு. ஃபுல்லா அந்த மதுரை கிட்ட தான் எடுத்திருக்காங்க. ஃபுல் படத்தையும் ஒரு நாள் ஜேர்னி தான் படம் ஃபுல்லா. ஸோ அந்த ஜேர்னிக்குள்ள எவ்வளோ இம்மர்ஸ் பண்ண முடியுமோ அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஸ்கோப் லைக் பயங்கரமா இருக்கு. ஆனபன் தான் ஃபுல்லா கேரி பண்ணியிருக்காங்க, ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. சூரிக்கு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு செம்மையான ஒரு சீன் இருக்கு. ஸோ அதுலயே வந்து ஃபுல் கிளாப்ஸ் வாங்கிட்டாரு அந்த ஒரு சீன்லயே. அந்த ஒரு சீனுக்காகவே பார்க்கலாம். ஆக்சுவலா அவ்வளோ நல்லா இருக்கு. புரியலப்பா எனக்கு படம் புரியலப்பா எனக்கு. ஆமா தெரியல, கதை என்ன சொல்றதுன்னு தெரியல. மக்களுக்காக மக்களுக்கு புரியுமா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப நல்லா இருந்தது. படத்தோட மேக்கிங்காகவே எல்லாமே சூப்பராக இருந்தது. என்னன்னா வந்து சென்னையில் இருந்துக்கிட்டு நம்ம ஊருக்கு திருப்பி போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. படம் ஃபுல்லாக நம்ம ஏரியாவில் எடுத்தது தான். என்ன ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சுன்னா, எதுக்கடா இவனுங்களோட உட்காந்து படம் பார்த்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமான சீன் 2-3 சீன் போகுது, கை தட்டுறானுங்க, விசில் அடிக்கிறானுங்க. என்ன மென்டாலிட்டியில் படம் பார்க்குறானுங்கன்னே புரியல. அந்த மாதிரி நம்மளை எரிச்சல் ஆக்குறானுங்க படம் பார்க்குறவனுக்கு. போகிறோம் மற்றபடி படம் ரொம்ப ரொம்ப அருமையான படம், சூப்பராக இருக்கு. படம் வந்து நீங்கள் வந்து போயிட்டு விசில் அடித்து அப்புறம் இந்த மாதிரி பயங்கரமாக கொண்டாடுற மாதிரி படம்லாம் இது கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் யாருமே படம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன். நான் பிகினிங்லேருந்து ஒரு லைவாக ஒரு வில்லேஜில் நடந்தால் எப்படி இருக்கும், ஒரு சீக்வன்ஸ் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சூப்பராக அழகாக செட்டில் பண்ணியிருக்கேன். கிளைமேக்ஸ் வந்து எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது. கிளைமேக்ஸ் ஸ்க்ரீனில் சொல்லலை. உங்களுக்கு நடந்தால் நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் நடந்திருக்கா, எமோஷனல் நடந்திருக்கா, உங்களுக்கு பிஜிஎம் யார் போட்டா? யாரும் போடல. அது ஸ்கிரீன்ல இருந்து எப்படி இருக்கும்? ஆமா, எல்லாருமே சூரிய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. நல்ல பயங்கரமா பண்ணிருக்காரு. ஆக்டிங் சூப்பரா பண்ணிருக்காரு. வினோத்ராஜ் அவருடைய டைரக்ஷனுக்கு எவ்வளவு மார்க்? சிங்கிள் ஷாட் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒயிட் ஷாட் வந்து நிறைய டைம் வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எப்படின்னா ஒரு கேரக்டர் வந்து ஒயிட் வச்சோன்னா ஒரு சீன் ஒயிட் வச்சுட்டு டக்குன்னு அட்மாஸ்பியர் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் டக்குன்னு க்ளோஸ் கட் பண்ணி போவாங்கல்ல. இது ஒயிடே கிட்டத்தட்ட ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் இருக்கும். நல்லா இருக்கு. என்ன மைண்டே எவ்வளவு படத்தை பார்த்தா கூட இப்படி நல்லா நோட் பண்ணிங்க. நிறைய படம் பார்க்கும்போது நமக்கு புஷ்பம் வருது, அப்படி இருக்கு இப்படின்னு இருக்காங்களே. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு வேற ஒரு ஜூன்ல இருந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சைலண்டா அப்படியே பீஸ்ஃபுல்லா அப்படியே உட்காந்துக்கினே எதுவுமே சாப்பிடல. நான் உட்காந்துக்கிட்டு அழகு பொறுமையா ரிலாக்ஸா அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே நகர்ந்து ஸ்கிரீன்ல போய்கிட்டே இருக்கு. அழகா போயிட்டு இருக்கு. நம்மள அப்படியே டிராவல் ஆகி போயிட்டே இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க விசில் அடிச்சு பார்க்கணும் அவசியம் இல்லை. நல்ல
வேற ஏதாவது ஜூன்ல இருக்கிறவங்க வந்து அழகா நீட்டா இந்த படம் பாத்தீங்கன்னா நீ பீஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். எந்தெந்த ஜாதி இதெல்லாம் ஜாதி முதல்ல எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு டேஷன் கிடையாது இதுல. அழகா இருக்கு. நான் விரும்பல, சூப்பரா இருக்கு படம். எனக்கு சூர்யா ஆக்டிங் பிடிச்சிருக்கு, ஆனாபென் ஆக்டிங் பிடிச்சிருக்கு, ஒரு குட்டி பையன் நடிச்சிருந்தா அவங்க ஆக்டிங் பிடிச்சது. அப்புறம் அவங்க அப்பாவா நடிச்சிருப்பாரு. முக்கியமா அவங்க அம்மா கேரக்டர், அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எமோஷனா சப்போர்ட் பண்ண அவங்க அம்மா நினைக்கிறாங்க. அவங்க கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. எல்லா கேரக்டருமே இப்போ ஒரு சின்ன பைக்ல போற கான்வர்சேஷன் கூட சூப்பரா இருந்தது. காமெடிக்குன்னு தனியா ட்ராக் வைக்காம கான்வர்சேஷனே வந்து காமெடியா நம்மளுக்கு வந்து ரசிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. PS வினோத்ராஜ் டைரக்ஷனுக்கு எவ்வளவு மார்க் தருவீங்க? டைரக்ஷனுக்கு நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ், நான் எல்லா படம் பார்ப்பேன், எல்லா லாங்குவேஜ் பார்ப்பேன். எனக்கு வந்து இந்த மாதிரி மூவி வந்து எனக்கு வந்து நான் 10 கொடுப்பேன். ஏன்னா நல்ல ட்ரை, ஓகேவா. ஆனால் மற்ற ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 9 கொடுப்பேன். இருக்கு. மியூசிக்கே இல்லாம பண்ணிருக்காங்க, அது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்சு எவ்வளவு கிரிப்பிங்கா இருக்கு. என்னன்னா இப்போ மியூசிக்னு சொல்ற பேர்ல நிறைய படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டேது. பட் ஆனால் இது வந்து டியூரேஷனும் கம்மியாக வச்சு அந்த ஸ்லோவாக கொண்டு போகிற விஷயத்தையே என்கேஜிங்காக கொண்டு போய் எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபை, ஆடியன்ஸும் நல்லா ரெஸ்பான்ஸ் பார்த்து தான் சொல்கிறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் சொல்லல, ஆடியன்ஸும் வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மாண்டம்னு சொல்லுவேன். பெரிய நடிகர்கள் வந்து இது மாதிரி படங்களை ஏற்று நடித்தா மக்கள் நிறைய வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரங்க நிறைந்த காட்சி, அது காரணம் சூரிய நடிச்சிருக்காரு. அதுக்கான இது கிடைக்கும். இப்போ சூரியோட இன்னும் பெரிய நடிகர்கள் இருக்காங்க. அவங்களாம் வந்து இது மாதிரி படங்களை ஏற்று ஒரு மசாலா படம் நடிச்சாங்கன்னா இது மாதிரி படத்தை ஏற்று நடித்தா அது மக்களை வந்து ஒரு நல்ல சினிமா அறிவோட வளர்க்க முடியும். நன்றி. மியூசிக் இல்லாம படத்துல பண்ணிருக்காங்க, அது எந்த அளவுக்கு கிரிப்பிங்கா இருந்தது? இப்போ இசைங்கிறது தேவையே படாதா? அது ஒரு 4 குத்துப்பாட்டு வைக்கணும், டான்ஸ் வைக்கணும், அதுக்கெல்லாம் அப்படிலாம் இருக்கிற ஒரு சூழலில் வந்து இசையே தேவையில்லை. இயற்கையான ஓசைகளை வச்சே ஒரு படத்தை மிகச்சிறப்பாக வந்து அப்படியே நேரடியாக செதுக்கி காமிக்க முடியுங்கிறத இயக்குனர் வினோத்ராஜ் வந்து மெய்ப்பிச்சிருக்காரு. அது வகையில் ஒரு மிகச்சிறப்பான படம் அது. வினோத்ராஜோட டைரக்ஷனுக்கு எவ்வளவு மார்க் தருவீங்க? வினோத்ராஜ் டைரக்ஷன் கண்டிப்பாக ஒரு 75 மார்க் தரலாம். 75 மார்க். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மார்க் போடுறாள், அதனால வந்து 75 80ன்னு சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்ததா? எந்த அளவுக்கு கிரிப்பிங்காக இருக்கு? வந்து கூழாங்கல் இருக்குன்னு பார்த்தே ரொம்ப வியந்து போனாள். நான் இந்த படத்தை பற்றி பல இயக்குனர்கள் ரொம்ப வியந்து பல தொலைக்காட்சிகளை பேசுனதை பார்த்தேன். அதனால் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. பொதுவாக எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக வச்சு வந்தால் படம் பிடிக்காதுமாங்க. ஆனால் என்னோட எதிர்பார்ப்பை மீறி படம் மிகச்சிறப்பாக அமைஞ்சது. இங்கே அவ்வளோ விறுவிறுப்பாக படம் எங்கேயுமே தொய்வா இல்லை. குறிப்பாக இந்த படம் எதை பற்றி பேசுதுன்னா, காதலை வந்து கிராமங்கள் எவ்வளவு பகையாக பார்க்குது, எவ்வளோ கேவலமாக பார்க்குது, காதலிக்கிற பொண்ணை எவ்வளோ மட்டமாக நடத்துது அப்படிங்கிறது இந்த படம் மிகச்சிறப்பாக பதிவு பண்ணியிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, எங்கேயுமே போர் அடிக்கல. ஹாட் ஃபிலிமாக இருந்தாலும் மியூசிக் இல்லாமலே பண்ணியிருக்காங்க படம் பூரா, அது எந்த அளவுக்கு கிரிப்பிங்கா எடுத்துட்டு போச்சு? மியூசிக் இல்லைங்கிற ஒரு ஃபீலே இல்லை படம் ஃபுல்லா. ஏன்னா ஏதாச்சும் ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும், நம்மள சுத்தி கேட்கிற சத்தங்கள் அது எல்லாமே கேட்டுட்டே இருக்கும். இத்தனை அவார்ட்ஸ், இத்தனை ஃபிலிம் ஃபெஸ்ட் போனதுக்கு இந்த படம் வர்த்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா இந்த படம் போய் தான் ஆகணும். அந்த மாதிரியான படம் கண்டிப்பா. PS வினோத் அந்த அவார்ட்ஸ் அதோட நின்றாம நல்ல கலெக்ஷனோட வரக்கூடிய படம். அப்பதான் இந்த மாதிரி படம்லாம் வரும். ஆமா ஆமா ஆமா. PS வினோத்ராஜ் அவர்களுடைய டைரக்ஷனுக்கு எவ்வளவு மார்க் தருவீங்க? எவ்வளவு மார்க்கா? எத்தனைக்கு மார்க் தர அளவுக்கு எனக்கு தெரியல. ஆமா இல்ல இல்ல நல்லாவே புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சது டயலாக்ஸ் எல்லாமே. அது நல்லா இருந்துச்சு. அது ஒரு பிரச்சனை இருக்கு அந்த அதே மாதிரி கடைசி வரைக்கும் நடிச்சாரு. அதுதான் மெசேஜ் வந்து ஜாதி அந்த எந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு கிராமங்கள்ல, ஒரு பெண்களை வந்து எவ்வளவு கேவலமா நடத்துறாங்க, ஒரு மனிதனாவே நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். நல்லாவே கனெக்ட் ஆச்சு. புரியல எப்படி சொல்றது, 9.8 அந்த மாதிரி.